சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானை நாமல் பரிசோதனை செய்த வேண்டும், பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று ஆதி பராசக்தி அழகாகவே பார்த்தாள். விஸ்வகர்மாவை வரவழைத்து கட்டச்சிமிழ் உண்டு பண்ணி சீக்கிரமா எடுத்துவான்னு சொன்னா. உடனே பார்த்தார் விஸ்வகர்மா, காஞ்ச மரம் கம்பு வெட்டி கட்டச்சிமிழ் உண்டு செய்து அப்படி திருப்படாணி கூட்டம் போட்டு சிமிழுக்கேத்த மரணம் தீட்டி சீனி பூட்ட மேல போட்டு கொண்டு வந்து கொடுத்தார் பார்வதியாரிடம். இதிலே பார்வதாதேவி பார்த்தார், ஆகா இருப்பதோ சித்து சிமிழா இருக்கிறது, செப்பு சிமிழ் சித்து சிமிழுக்கு ஏற்ற உயிரை பிடித்து அடைக்க வேண்டும் அல்லவா என்று மனதிலே எண்ணிக்கொண்டு ஆதி பராசக்தியானவா ஏறிட்டு பார்க்க வடக்கு வாசு கோட்டையே அப்படி இருப்பந்தோப்பு தன்னதிலே சிறு உயிர் சிற்றெரும்பு சார சாரையா போக கண்டா. அது ஆணெரும்பு பெண்ணெரும்பு ரெண்டெரும்பு பிடித்து சிமிழுக்குள் போட்டடைத்து திருக்கொடா ஆணி போட்டும் போட்டு என்ன நடக்குன்னு எறும்பு எறும்பு என் மடியில ஊறிச்சோ. ஒரு எறும்பு இங்க ஊறிச்சு, ஒரு எறும்பு தேடணும். ஆமா புடிச்சு சிமிழுக்குள்ள போட்டாச்சு. ஏன்னா பூட்டுங்க ஓடிட்டு போகுது. பத்திரம் பத்திரம் சிமிழுக்குள்ளே போட்டடைத்து முந்தானப்பட்டதிலே முடிந்து கொண்டு எக்கிலே சொருகிக் கொண்டு பகவான் மறுமொழி பார்த்து பகவான் படியளக்க வேண்டாம் விட்டுட்டு போயிட்டாரு. இவர் படியளக்காரா இல்ல பட்டினியாகத்தான் போட்டு விட்டு வருகிறாரா? இத பரிசோதிக்க வேண்டும் என்று ஆதி பராசக்தி எதிர்பார்த்து அமர்ந்திருக்கா. ஆண்டவன் பகவான் பார்த்தாரு, படியிலிருந்து ஆதி கைலாசம் வரும்போது பார்வதாதேவி பாத பூஜை பணிவிடைகள் நடத்துவாளே, பாத பூஜை பண்ணலையே, பணிவிடைகளை நடத்தலையே, என்ன காரணம் அறிய வேணும் தெரிய வேணும் என்று ஆண்டவன் ஓடோடி வந்து அம்மா பார்வதிய ஏன் மௌனமா இருக்கிறா என்று சொல்ல, பரமேஸ்வரா நீங்க படியளக்க போறேன் நீ வேண்டாம்னு படியளக்க போனீங்களே, படி அளந்து வந்து உள்ளீர்களா இல்லை பட்டினியாகத்தான் போட்டு விட்டு வந்தீர்களா? இதையும் அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல, ஏய் பார்வதி என்னம்மா உனக்கு சந்தேகம்? என்ன சந்தேகப்படு, என் தொழிலை ஒருபொழுதும் நீ சந்தேகம் கொள்ள வேண்டாம். ஆண்டவன் சிவபெருமான் கல்லில் வாழ் தேரை முதல் கற்பையில் வாழ் சிசுவரைக்குள் வாழும் குஞ்சிக்கு முதற்கண்ட முக்கணன் சிவபெருமான் படி அளந்து வந்தேன் அம்மா, நான் படி அளந்து வந்தேன் என்று சொல்ல, பரமேஸ்வரா படி அளந்தது உண்மை என்று அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொன்னா, என்னிடம் இருக்கும் 2 சிறு உயிர், அந்த உயிருக்கு படி அளந்து வந்து உள்ளீரா நான் காண வேண்டும் என்றார். சரி பார்வதி அப்பேற்பட்ட உயிரை எங்க வச்சிருக்கேன்? எக்கல்லே சொருகி இருக்கேன். முந்தான எக்கல்லே சொருகி இருக்க முந்தான பட்டை உரைத்து அப்படி சீனி பூட்டை திறந்து அப்படி சிவனை பார்க்குகிறா. 2 எறும்பு எப்படி இருக்குகிறது தெரியுமா? 2000 எறும்பா இருக்கு. 2 எறும்பத்தானே பிடிச்சடைச்சா, இது ஆணையும் பெண்ணையும் பிடிச்சடைச்சா பாத்தியா? அதனாலே 2000 எறும்புகளை அதது வாயில் தினை அரிசி கம்மி கொண்டு மட்டும் தென்னருக்கு மட்டும் தென்னருக்கு முடியாமல் வைத்திருக்கு. அது ஒன்னும் மட்டும் ஒன்னாருக்கு முடியாமல் வைத்திருக்கு. அரிசி கம்மி கொண்டு சுத்தி வருவதையோ பார்த்து முடிக்கிறதையோ என்ன சூழ பார்க்குதையோ